கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்க மேடெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. நேற்று வந்துட்டு ஜுவாங் ஆண்டிக்கு வந்துட்டு ஏதோ சிக்கான மாதிரி சொன்னாங்களே, உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து சிக் ஆகிடுச்சா இல்லை உண்மையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட ஆஃபீஸ் கிளம்புறான். அப்போ ஹீரோனை கூப்பிட்டு வச்சுட்டு உனக்கு எது செலவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வந்துட்டு கொடுக்குறான். டெய்லி செலவுக்கே வந்து கொடுக்குறானா. ஹீரோயின் வந்துட்டு இல்லை இல்லை இவ்வளோ செலவுலாம் எனக்கு ஆகாது, இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்வா. என்னது டூ மச்சாக இருக்கா, என் ஒய்ஃபுக்கு நான் 50,000 தரதே வந்துட்டு கம்மி காசு தான் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். பட் ஹீரோயின் வந்துட்டு வேணாம் அப்படி தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் போகிறப்ப என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து கன்னத்தில் கிஸ் வேற பண்ணிட்டு போகிறான்னா. ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவன் கிஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இந்த அண்ணி வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்காக செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு போகிறது வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்களா. இங்கே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிடிக்காத மாதிரி தான் ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஏதோ ஒன்று அவளுக்குள்ளே வந்துட்டு லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு லைட்டாக ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இவங்களுக்கு பயங்கரமாக கோவமாக இருக்குது. நெக்ஸ்ட் இவன் காலேஜ் கிளம்புறானா. ஜென் வந்து காலேஜுக்கு போகும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே வந்திருப்பாள். என்ன நீ சிரிச்சுக்கிட்டே வர, ஏதோ ஒரு ஹாப்பி விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். இல்லை நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாளா. அப்போ இவன் சொல்கிறான், நீ வந்துட்டு சர்வேயாவை கற்றுக்கிட்ட போலே இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறான். அப்புறம் உள்ளார போனதுமே பாட்டிக்கிட்ட அவன் என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி தான் ஹீரோ வந்து எப்போதும் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வருவாரா, இந்த மாதிரி காசு கொடுத்து சில பொண்ணுங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் கிடையாது, ஹீரோ ரொம்ப நல்ல பையன், ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றை மட்டும்தான் இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போது ஹீரோவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறான்னா இவருக்கு ஏதோ ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு தானே அர்த்தம். இவ மனசில் ஹீரோ கொஞ்சமாக வரான்னு நம்ம நினைக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து கிச்சனில் வந்துட்டு அவளுக்கு நல்ல செய்கிற டிஷ்ஷை வந்துட்டு அவன் என்ன ஹீரோக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ ஜுவாங் என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சனுக்கு வருவாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, எப்படிமா உடம்பு ஓகேவா, சிக் ஆகிட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஓகேவாங்கும் போது ஓகே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்கிறத செய் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா. வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாட்டி தான் கேட்பாங்க, ஏமா எதுக்குங்குவாங்களா. இல்லை ஹீரோ வந்து டீச் பண்ண சொல்லியிருக்காருல்ல, இதுக்கப்புறம் ஹீரோட ஒர்க் எல்லாமே ஹீரோயினுக்கு வந்துட்டு எப்படின்னு சொல்லி தரணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறப்ப எப்போதும் ஹீரோக்கு என்ன சமைப்பீங்களோ அதே சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெயினோட இருக்கிறதே சமைங்கன்ட்டு. இங்கே ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரான். எல்லாத்தையும் ஹாப்பியாக வந்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு வரான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா செரின்னு ஒரு பொண்ணு இருக்காள் அந்த ஆஃபீஸில். அவள் வந்து எப்போவுமே ஹீரோ பின்னாடியே வந்து அலைஞ்சிட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு இங்கே மீட்டிங் இருக்குது, சைன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியா நானே நேரில் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்லாம் வரும்ல அவங்ககிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இன்றைக்கி ஏதாச்சும் எனக்கு ஃபைல் இருக்கா, நான் சைன் போடணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஆமாம் சார் இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஃபைல் காட்டுவாங்க, சைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபைல் இருக்காங்க ஹெச்ஆர் ரூமுக்கு கால் பண்ணி கேளுங்க, ஹீரோ சார் சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுவாங்களா. இல்லை நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன், ஈவினிங் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கேபின் போவான். இன்னைக்கு சாரோட மூடே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அயன் பண்ணணும், எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நிறையா ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே அவனோட ஷூ கட்டணும், ஷாக்ஸ் கட்டணும் அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இது என்ன இது ரொம்ப அடிமத்தனமாக இருக்குது, ஒய்ஃபு இல்லை வீட்டில் இருக்கவங்க அவங்க வந்து இவ்வளவும் ஹீரோக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்கமா ஹீரோக்கு வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆள் வந்து ஒரு வேலை கூட அவர் பண்ண மாட்டார், அவர் சுற்றி நம்ம தான் பண்ணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்துட்டு பார்க்குறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் ரொம்ப ஜாலியாக இருக்கானா. ஸோ அப்படியே எப்போதும் போல் ஃபைல்லாம் கொடுத்து சைன் வாங்கிறதுக்காக வருவார். அப்போது இந்த செரிங்கிற பொண்ணு வந்துட்டு இவரோட பொண்ணா இல்லை சொந்த பொண்ணா இல்லை சொந்தக்கார பொண்ணான்னு தெரியல. அவள் எப்போவுமே வந்துட்டு அந்த பொண்ணு தான் இவங்க செக்ரட்டரியாக இருக்கும். செக்ரட்டரியாக இருக்க போனான்னா ஹீரோ வந்துட்டு ஒன்று ஸ்லீப் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணுங்க வந்து க்ளோஸாக இருக்கும். இவருக்கு வந்து பயம் தான் பொண்ணு கூட வந்துட்டு இவர் இந்த ஹீரோ ஸ்லீப் பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு முதலாளி பயமாக இருக்குமா. இப்போ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி செக்ரட்டரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இருக்க செரிங்கிற பொண்ணு இருக்க தேவையில்ல அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ யார் நீங்கள் வந்துட்டு ஹீரோயின் வைக்க போகிறீங்களான்னு போது இல்லை ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஹீரோயின் வந்து ஒய்ஃப் ஆண்டு ஏன்னா இவன் காசு கொடுத்தானே வாங்கினேன் அப்படின்னு தானே பில்டப் பண்ணுவான். ஒய்ஃபுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த ரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளார வந்துடுவாங்க, கேபின்குள்ளே வந்துடுவாங்க ஹீரோட ஆஃபீஸ்க்குள்ளே. பின்னாடியே வந்து ஸ்டாஃப் வந்துட்டு நான் சொன்னேன் தடுத்தேன் ஆனால் அவர் எங்கே பின்னாடியே வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிஏ அந்த கேபினில் இருந்தவங்க எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. அந்த ரோஸ் தான் இப்போ வந்தோடனே மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே வருவாங்களா. ஹீரோ கேட்பான் எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன், என் மருமகனை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்களா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ காசுக்காக தான் வந்திருப்பேன்டே, சொல்லு உன் காசுக்காக தானே வந்திருக்கும் போது அப்படிலாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பான். ஆனால் அவள் அதுக்கு தான் வந்திருப்பான்.
சரி அப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா, இல்ல இல்ல என்னால கிளம்ப முடியாது. அப்போ உண்மையை சொல்லு, நீ வந்து காசு கேட்க தான் வந்திருப்ப, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அப்போ உனக்கு தெரியும்ல, ஆமா நான் காசுக்காக தான் வந்தேன், எனக்கு ஒரு 50 லட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பா. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் எனக்கு 2 lakhs ஆச்சும் கிடைக்குமா, சரி 5 லட்சம் கேட்பா. அதுக்கப்புறம் 2 லட்சம் கேட்பா போல. ஹீரோ வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லுவான். என்ன இவ்வளவு பெரிய ஹோட்டலோட ஓனர் கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் காசு இல்லைன்னு சொல்லுவானா, இவ்வளவு பெரிய ஓனர்கிட்ட வந்துட்டு காசு இல்லாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஆமா காசு இருக்காது, நீ வந்துட்டு என்னோட சன் இல்லா தெரியும்ல அப்படிங்கும்போது ஹீரோ சொல்லுவான், அது சன் இல்லாவா ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சுக்கோ, எனக்கு வந்து உன் பொண்ணெல்லாம் வந்து பிடிக்காது, நான் ரிவெஞ்ச் எடுக்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுவும் ஒன்னு ரிவெஞ்ச் எடுக்க தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோமே இந்த ரோஸ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது ரிவெஞ்ச் எடுக்க கல்யாணம் பண்ணியிருக்கேன் சொல்லி சிரிக்க ஆரம்பிப்பாங்களா. ஹீரோக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், இவ எதுக்கு இப்ப சிரிக்கிறாண்டு, எனக்கு நல்லாவே தெரியும் ரிவெஞ்ச் இருக்க பர்சன் நீ கிடையாது, போ உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், போ நீ ரொம்ப சாஃப்டான ஆளு, நீ ரொம்ப நல்லவன், உனக்கு ரிவெஞ்ச் இருக்கலாம் தெரியாதுங்கும் போது ஹீரோ வந்துட்டு, யார் சொன்னா, எனக்கு என்ன உன் பொண்ணு மேல லவ் இருக்குன்னு நினைச்சியா, எனக்கு உன் பொண்ணு மேல லவ்லாம் இல்லை. அப்படியா, அப்படிலாம் தெரியலையே, உனக்கு என் பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு தான் தோணுது, ஏன் என் பொண்ணை பார்த்தா கண்டிப்பா எல்லாரும் காதல விழுவாங்க, ஏன்னா கிரேஸ் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பா நீ என் பொண்ணோட என் பொண்ணு மேல வந்து நீ காதல்ல விழுவ அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு நீ தான் என்னோட சன் இல்லா, நீ வந்து நான் கேட்டா நீ எல்லாமே எனக்கு தரணும், ஏன்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போவாங்களா. ஹீரோக்கா செம டென்ஷனா இருக்கும். அப்ப ஹீரோ கேட்பான், அப்போ உன் பொண்ணு எப்படி இருக்கான்னு கூட கேட்க மாட்டியா, உன் பொண்ணை விசாரிக்கமே போறங்கும் போது அப்படியே சிரிச்சுட்டே கிளம்புவா, கேட்க கூட மாட்டான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ ஆஃபீஸ்ல இருந்து வந்திருப்பான், அப்போ லேட்டா வந்திருப்பான். இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, கதவை தட்டி ஹீரோயினை வந்துட்டு, பாட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாளா. இந்த மாதிரி ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவருக்கு தொடச்சி விடணும், ஹாட் வாட்டர் கேட்டாரு, நீ போமா தொடச்சி விடுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. இப்பதான் ஹீரோட வேலை எல்லாமே வந்து நம்ம ஹீரோயின் தானே பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஹீரோ போறா, ஹீரோயின் போறா, பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கான். ஸோ சொட்டி போய் துடைக்க போறா, இதெல்லாம் இவளுக்கு புதுசா. ஸோ அவளுக்கு ரொம்ப நர்வா, அவ என்ன பண்றான்னா ஹீரோ பார்க்காம துடைச்சி விட்டுருப்பா. ஹீரோ டக்குன்னு கையை பிடிப்பான், பிடிச்சி எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல துடைச்சிட்டு இருப்பேன், அப்படியே பக்கத்துல துடைக்க மாட்டியான்னு சொல்லி கேட்பான். இவனே ஓகே உங்க ஷர்ட்டை கழட்டுங்க, ஏன்னா வந்து அவன் ஷர்ட்டை கழட்டாமே இருப்பான். ஷர்ட்டை கழட்டுங்க மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா ஷர்ட்டை கழட்டுவான். இவ அப்படியே வந்து ரொம்ப பதட்டமா வந்து தொடச்சிட்டு இருப்பாளா, இவன் வேற ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ என்ன பண்ணுவானா அப்படியே ஹீரோயின் வந்துட்டு கிஸ் பண்ண போவான். ஹீரோயின் வந்து கடுப்பாயிடுவா, என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவா. ஏன் நான் உன் ஹஸ்பண்ட் தானே, நான் கூட வந்து அவனை கிஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஆல்ரெடி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பானா, திருப்பி திருப்பி அதே வார்த்தை சொல்லுவான், நான் உனக்கு எவ்வளோ மில்லியன் கொடுத்துருக்கேன் தெரியுமா, ஏன் உன் கூட நான் ஸ்லீப் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயின் வந்து பேசுவானா. ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும், ஆமா நீ சரியான சைக்கோ, நல்லாவே தெரியும், காசு இருந்தா எல்லாம் வாங்கியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. உன்னோட ஒரு ஒர்க் கூட உன்னால பண்ண முடியல, எல்லாத்துக்கும் நீ ஆள் வச்சிருக்க, சாக்ஸ் கட்ட, ஷூ கட்ட, தண்ணி கொடுக்க, தொடச்சி விட அப்படின்னு நீ ஆள் வச்சிருக்க, எல்லாம் பண திறமல்ல நீ வந்து ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா, நீ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லுவாள். அப்படியா நான் சைக்கோவா இருந்தேன், சைக்கோ இப்போ என்ன பண்ணணும்னு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை பிடிச்சி தரன்னு இழுத்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தப்பான போவான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப தடுப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் விடுங்க விடுங்கன்னு சொல்லி தடுப்பா. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவா. ஹீரோ பார்க்கலாம் என்ன ஸ்டாப் ஆயிட்டாண்டு. ஸோ ஹீரோயின் சொல்வா, சரி நீ வந்துட்டு அவனா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்க, ஆமா நீ காசு கொடுத்து வந்திருக்க, வாங்கியிருக்க தான் என்ன, என் மனசு ஒன்றும் வாங்கலை, என்னோட பாடி தானே வாங்கியிருக்க, சரி என் கூட பண்ணுதானே. சமோதி ஹீரோ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இவன் மனசுக்குள்ளே வந்துட்டு நீ கண்டிப்பாக என் பொண்ணு மேலே காதல் விழுவ, நீ உன்னால் ரிவெஞ்ச்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கறி பேசிட்டு போயிருப்பாள். இதை பார்த்துருமே எனக்கு வரும், ஆமாம் நான் வந்துட்டு நான் ஒன்றும் ஹார்ட் ஒன்றும் வாங்கலை, உடம்பா தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரொம்ப அத்துமீறி இவன் என்ன பண்ணுவானா ஃபோர்ஸாக இருந்துருவான். ஹீரோயினுக்கு அழுக வந்துடும். அப்போ கொஞ்சம் அவனுக்கு கில்ட்டியாக இருக்கும். இந்த தாய் ட்ராமாலாம் பண்ணிட்டு கில்ட்டி பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆட்கள் தான் அரெஸ்ட் பண்ணி போடணுமே, ஹராஸ்மெண்ட்டு. பட் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஹீரோவாக வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அழுவா, இவனுக்கு கில்ட்டியாக இருக்கும், ஆனால் அவங்க அம்மா சொன்னதை நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப ரூடாகவே இருந்துப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இன்னைக்கு சர்வ் பண்ண காஃபி சர்வ் பண்ண சாப்பாடு எடுத்து வைக்க வரமாட்டான். ஹீரோக்கு வந்து கடுப்பாயிடும். பாட்டியை கேட்டால் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்கான்னு சொல்லுவாங்களே. உடனே ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஜிவாங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்களே இந்த ஒர்க்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்படியா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும் நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க, எப்போதும் ஒரே மெனுவாக இருக்குது, நான் மாற்றி வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி போய் பார்ப்பாங்க ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு நைட்டு இந்த மாதிரி நடந்திருக்கும்ல. ஸோ அழுக ஆரம்பிப்பா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைம்மா ஹீரோ ரொம்ப நல்லவன், அவன் ட்ரிங்க்ஸ் குடிச்சனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, சில பேர் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சா அவங்க வந்துட்டு பழைய மாதிரியே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நினச்சி பார்ப்பா, ஏன்னா அவங்க அம்மா வந்து குடிப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட்லாம் ஹீரோயின் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க, ஹீரோயினுக்கு வந்து மேக்கப் பண்ணி விடுறதுன்னு சொல்லிட்டு
ரொம்ப நல்லதுமாக தான் தான் குழந்தைய பார்த்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஹீரோனை போட்டு தண்ணி கொண்டு வா அது கொண்டு வான்னு சொல்லிட்டு அடிக்கிறதெல்லாம் அடிச்சிருப்பாங்க போல. ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே வந்துட்டு மந்த்தில் ஒரு 2 டேஸ் வந்துட்டு ஹுவாஹின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போவாங்க போல, ஒரு பீச்சுக்கு. அதுக்கு எப்போதும் போல கிளம்புறாங்க. அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண ஜுவாங் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோட கார்லேயே வந்துட்டு ஏறி வந்திருப்பாங்க போல. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹோட்டலுக்கு போவான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செரிங்கிற பொண்ணுகிட்ட அந்த அளவுக்கு பேசவே மாட்டான். அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மந்த் எண்டுனா இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ஹுவாஹின்ங்கிற ஒரு ஊருக்கு போவாங்க. அங்கே கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. இந்த வாட்டி ஹீரோயின் அழைச்சிட்டு போகிறாங்க, அதில் கண்டிப்பாக வந்து பேக் பண்ணி வை, உடனே வந்துட்டு ஹீரோ அழைச்சிட்டு போவாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் இந்த செரிங்கிற பொண்ணு ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹக் பண்ணுறது பழைய மாதிரி வந்திருக்குமா. ஹீரோக்கு இப்போலாம் மூடே இல்லை. அவனுக்கு தான் ஹீரோயின் தானே ஃபோக்கஸாக இருக்கான். ஸோ என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணை ஊற்றி வச்சிருவான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பழகாத, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வீட்டில் இருப்பாளா. அப்போ வந்து ஜென் வந்து கேட்பான். ஜென் வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து கேம்பெயின் மாதிரி வெளியே போகிற மாதிரி இருக்கும். இதில் கிட்ட அப்படியா நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்களா, அப்போ நீ வந்துட்டு உங்கள் அம்மா கூட வந்துட்டு ஜுவாங்கி ஊருக்கு போகலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் போகல, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கேம்பெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காரில் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்க தோணத்தோணன்னு பேசிட்டே வருவாங்க. ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாகும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா ஜுவாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா காரை விட்டு இறங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துருவான். ஸோ பார்த்தனுமே இவன் என்ன பண்ணுவானா ஹீரோனை கடுப்பேற்றதுக்காக என்ன பண்ணுவானா, ஓகே திங்ஸ் எல்லாம் கொடு நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜுவாங்கிட்டேருந்து திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கிப்பாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கும்போது, சரி நம்ம ஜுவாங்கிங் போகிறோம்ல அதுக்கான திங்ஸ்லாம் வந்து நீ சீக்கிரமாக பேக் பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிரைவர் வந்து பார்ப்பாரு, என்னடா இது காரில் வந்து அந்த அம்மாவை திட்டினாரு, இப்போ வந்து ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுவான். நம்ம ஹீரோயின் வந்து எப்போதும் வீட்டில் தானே இருக்கா. ஸோ போர் அடிக்கும். அவன் என்ன பண்ணுவானா தான் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்புவான். இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட்டிகிட்ட பர்மிஷன் கேட்பா. பாட்டி வந்து சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீ வந்துட்டு தனியாக போவாத, சென்னை வந்து துணை கழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களே. சரி வந்துட்டு ஓகே நான் இன்னைக்கு வந்துட்டு லீவில் தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு போவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கால இப்போ அவளை தான் பார்க்க போவாங்க. அவள் பார்த்துலுமே வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னை பற்றி தான் பேசுவா. ஜென் வந்துட்டு இப்போ என்ன நான் வரக்கூடாதா, இந்த மாதிரி ஹீரோனை வந்து ட்ராப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், இவன் என்னாடி உன் கூட வந்திருக்கான், அது இல்லாமல் நீ எங்கே போன திருக்குன்னு காணா போயிட்ட, நான் எத்தனை வாட்டி உன்னை ட்ரை பண்ணேன் தெரியுமா, ஏன் என்னோட நம்பரை நீ வச்சில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வந்து எந்த மொபைலும் எடுத்துகிட்டு போகல, நான் அப்படியே போயிட்டேன், என்கிட்ட ஒரு திங்ஸ் கூட இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளா. அப்படியா சரி அட்லீஸ்ட் என் நம்பர் ஞாபகம் வச்சுருந்துருக்கலாம், நம்ம வந்து ஹீரோயின் வந்துட்டு இல்லாட்டி மறந்துட்டேன்னு சொல்லுவா. சரி நீ ஞாபகம் வச்சு நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு கால் பண்ண வேண்டியது வந்து அவளுமே ஹீரோயின் நம்பரை மறந்துருப்பா போல, வீட்டில் தான் அடிக்கடி பார்த்துட்டு வந்திருப்பான். அப்புறம் என்ன உன் ஃப்ரெண்ட் நம்பரும் நீ மறந்துட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனை வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே விஷயம் தெரிஞ்சுமே ஹக் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் வீட்டில் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. ஹீரோயின் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்வா. இதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து இந்த பணக்காரங்களுக்கே உள்ள நார்மல் விஷயம் டி, இப்போ அவர் வந்துட்டு உன் ஒய்ஃப்னு தான் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல, அவர் வந்து எனக்கு காசு கொடுத்து வாங்கிக்காரு அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் ஜுவாங்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு என்கிட்ட எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டே இருக்காங்க, நல்லாவே தெரியுது அவங்க வந்துட்டு ஹீரோ லைக் பண்ணுறாங்கன்ட்டு, ஆனால் வந்துட்டு அவங்க தேவையில்லாமல் என்கிட்ட போட்டி போடுறாங்கன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இவளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறா. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறா, இந்த மாதிரி சென்னை பார்த்துட்டு சென் மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கான், இவ தான் ஓரளவுக்கு வந்து க்ளோஸாக பேசுகிறான் போது ஓ அப்படியான்ட்டு எல்லாமே கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஐடியா பண்ணலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இவங்க வீட்டுக்கே வரா, ஹீரோட வீட்டுக்கே. என்னடி இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இந்த வீட்டில் தான் நீ இருக்கியா, பாரேன் பெரிய பணக்கார வீட்டுக்கு தான் நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருப்பாளா. அப்போ ஜென் சொல்லுவான் இந்த மாதிரி கார் சத்தம் கேட்குது, அங்கிளும் அம்மா வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது இவளோட தாட் என்னன்னா அந்த ஹோட்டலில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்கும், அதில் இருக்க ஆள் தான் வந்துட்டு இவ என்ன பண்ணுவான்னா ஹீரோ நினச்சிட்டு இருக்கா, இந்த பூ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே என்ன பண்ணுறான்னா ஹலோ சொல்கிறா, எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறா. அப்போ வந்து ஜென் சொல்கிறான் இது வந்து எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாங் வந்து இன்ட்ரோ பண்ணுறான். ஹலோன்னு சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டு எனக்கும் ஒரு வழியாக ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி இந்த மாதிரி பூ வந்திருக்காரு இவருக்கு வந்துட்டு வணக்கம் வைக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு யார் இவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ ஹீரோ கேட்குறான் ஏன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இந்த மாதிரி பூ மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அப்படியா ஐயோ சாரிங்க அங்கே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அவரு தான் வந்துட்டு ஹோட்டலோட ஓனர்னு போட்டு இருந்துச்சு, அவரு தான் வந்துட்டு பூ நான் வயசானவர் நினச்சேன், ஆனால் நீங்கள் தெரியாதுங்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா ஆமாம் அவர்கிட்ட தான் அந்த ஹோட்டல் வாங்கினேன், சரி அவர் ஒன் ஆஃப் த ஓனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, சரி அது பழச கழட்ட வேணான்னு அப்படி வச்சிருக்கும் போது அப்படியா நான் வந்து கும்புன்னு சொல்லுவாள், அந்த பேருக்கும் அந்த ஆளுக்கும் அவர் தான் நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த பொண்ணை பேசுவான். ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பரவாயில்ல உன் ஃப்ரெண்டு கலக்கலன்னு பேசுகிற அந்த உம்னாகுட்டாக்கு வந்துட்டு இவ்வளோ கலக்கலன்னு பேசுகிற ஃப்ரெண்டாண்டு. இந்த ஜுவாங் தான் ஹீரோ கூட யார் பேசுகிறாங்க உங்களுக்கு பிடிக்காதுல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி உங்களுக்காக அப்போ நான் டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.
அப்படி எந்திரிச்சு போகும்போது நான் கொஞ்ச நேரம் இவங்ககிட்ட பேசிட்டு வரேன், ரொம்ப நல்லா பேசுன பொண்ணு, எனக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாரா. சரி அப்போ நான் வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். இந்த ஃப்ரெண்டு ஜீப்பை பார்த்துட்டு, ஏம்மா நீ வீட்டுக்கு டின்னருக்கு போயிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக கேட்குறாங்க. உனக்கு ஹீரோ என்ன பண்ணுவேன், இல்லை இல்லை நீ ஸ்டே பண்ணிக்கோமாங்கும் போது டின்னருக்கு இங்கே இருங்கும் போது ஹீரோக்கு சொல்லுவான். ஹீரோ சொல்லுவானா அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிடுவா. இவங்களுக்கா செம்ம கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பையனை பார்த்துட்டு சரி உன்னை வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப ஜாலியாக ஜோயலாக வந்து பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. ஏதாச்சும் வளரி கிளி வச்சுட்டு போறான்னு சொல்லிட்டு பயந்துட்டே பார்த்துட்டு இருப்பாளாம். அப்புறம் ஜோங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் பையனை கூப்பிட்டு, என்ன இது வீட்டுக்கெல்லாம் முன்னாடி யாரும் வரமாட்டாங்க, இந்த பொண்ணு வந்ததுலேருந்து எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்து கண்ட கண்டாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்கல்ல. உடனே அவன் சொல்லுவான், இது காரணம் ஹீரோயின் மட்டும் இல்லாமல் நானும் தான் வந்துட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா உனக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நாங்களாம் நல்லா செட் ஆகுறோம், என்னோட வைப்பாக நல்லா இருக்குங்கும் போது அவங்க ஒரு விஷயம் யோசிப்பாங்க. சரி இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒரு செட் இருக்கு அப்படின்னா ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் விலகி போவான்னு சொல்லிட்டு இவங்க அதை வந்து சாதகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன எபிசோட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஓகேடா நீ ஹீரோயின்கிட்ட வந்து நல்லா பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது போல் வந்து டின்னர் ரெடி ஆகுது, சாப்பாடுலாம் வைக்கிறாங்களா. அப்போ வந்துட்டு இந்த சுவாங் தானே தான் சமைச்சு ஃபுட்லாம் வந்து டிஷ்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்போ இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து வைக்கிறாங்க. நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த புது ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ இவங்க ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறாங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோக்கு வைப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவான். அப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, இங்கே பாரு நீ வந்துட்டு ஜென்னுக்கு வையின்னு சொல்லி கண்ணை கட்டுவான். ஹீரோயின் பிளான் என்னன்னா ஹீரோ வெறுப்பேற்றுதான், உன்னை வந்துட்டு ஹீரோ வெறுப்பேற்றுறான்னா நீ ஹீரோ வந்துட்டு ஜென்னை வச்சு வெறுப்பேற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதே மாதிரி ஹீரோயின் வந்துட்டு வைப்பாளா. ஹீரோ அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பிளான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எப்போ ஆஃபீஸ் போவீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேம்பெயின் இருக்குது, அதுக்கு வந்து ஹீரோயினை வந்துட்டு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவாங்க கேட்குறாங்க, என்ன கேம்பெயினா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம்மா எல்லாரும் கேம்பெயின் மாதிரி போகிறோம், நீ வரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே முடிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து ஜுவாங் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அலோவ் பண்ணா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரெண்டும் ஆமாம் நாங்களாம் கேம்பெயின் போகிறோம், இங்கே ஹீரோவும் ஜுவாங்கும் ஜுவாஹிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுவாஹிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க போல் வெக்கேஷனுக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்புறம் வந்து இந்த 3 பேரும் கேம்பெயின் கிளம்பி போகலான்னு பிளான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ரெடி ஆகி வெளியே வருவாளா. ஹீரோ வந்து நிற்பான். என்ன பண்ணுவானா அவள் ட்ராலியை வந்துட்டு ஹீரோ வந்து எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க போகிறாங்கல்ல வாஹின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு இவன் என்ன பண்ணுவானா ஹீரோயின் லக்கேஜ் வந்து பேக் பண்ணி ஏற்றுவானா. ஹீரோயின் வந்துட்டு இல்லை நாங்கள் வரல, நான் ஜென்னுக்குள்ளே வந்துட்டு கேம்பெயின் போறேன்னு சொல்லுவாள். ஹீரோ வந்துட்டு இல்லை நீ கூட வந்துட்டு யுவாஹின் வரேன்னு சொல்லும் போது இந்த ஜுவாங் இருக்காங்களா அந்த அண்ணி அவங்களுக்கு அப்படியே ஃபேஸ் மாறும். இல்லை இல்லைன்னு ஹீரோயின் சொல்லுவாள். ஹீரோ என்ன பண்ணுவானா நீ கூட வர அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு காரில் ஏற்றுவான். இங்கே வந்துட்டு ஒன்றுமே புரியாது, என்ன சென் வந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பான். ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு கேம்பெயின் போக சொன்னார், இப்போ என்ன அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்ன இதெல்லாம் பிளான் தான், கண்டிப்பாக அவர் ஹீரோயின் அழைச்சிட்டு போவார், அதுக்கு தான் நான் பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி நான் கேம்பெயின் போகலன்னு சொல்லிட்டு அவன் போனேன், நீ ஏன் வந்து கேன்சல் பண்ணுறவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காரில் இவங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்களா. ஹீரோயினை வெறுப்பதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவானா ஜுவாங்கிட்ட வந்து நல்லா க்ளோஸாக பேசுகிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ 10 முறைச்சிட்டே உட்காந்துருப்பான். லைட்டாக அவளுக்கு பர்சனஸ் வராமல் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயின் போகிற பசங்க வந்துட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன ஜென் அது என்ன ஒன்று கேர்ள் ஃப்ரெண்டு அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இல்லை இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தோட ஆகும்போது டே அதிசயமாக இருக்குது நீ இப்போ ஒரு பொண்ணு கூடலாம் பேசுகிறங்கும் போது டே அது பெரிய ஸ்டோரிடா, அதை சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படியா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, பேசாமல் நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனான்னு கேட்பாங்களா, அதுவும் இஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஆனால் இவங்க பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து பிடிச்ச மாதிரி தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, யார் இது ஜுவாங்கோட பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை என்னோட ஒய்ஃப் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். என்னது இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்குது, ஹீரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ராலிலாம் எடுத்து போகிறாங்களா. ஹீரோயினுக்கு வந்து தனி ரூம் கிடையாது, ஹீரோ ரூமில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து இல்லை இல்லை ஏதாச்சும் சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு தனியாக ரூம் வேணும்னு கேட்குறா. அப்போ ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம், ஏன் ரூம்லேயே வந்துட்டு ஹீரோயின் லக்கேஜை வைங்கன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜுவாங்கும் செம கடுப்பாக இருக்குது, ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ப்ளீஸ் கைஸ் நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். செல்ல குட்டீஸ், டேக் கேர்.